இன்று இன்பமும் துன்பமும் என்ற பொருள் பற்றி பேச வேண்டும் என்று நமது அன்பர்கள் பணித்திருக்கின்றார்கள். இது முக்கியமான அறிவு. இன்பம் துன்பம் நாம் எப்பொழுதுமே மாறி மாறி அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் அது எங்கு இருந்து எப்படி வருகிறது, நமக்கு என்ன வேண்டும், அப்படி வேண்டியதை பெறுவது எப்படி என்ற செயல்முறைகள்ல எல்லாரும் போதிய பயிற்சியோ அறிவோ பெற வேண்டும். அத்தகைய சிந்தனையை தூண்டி விடுவதற்காகவே நமது அன்பர்கள் இந்த பொருள் பற்றி பேச வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். இன்பம் துன்பம் என்பது ஒரு உணர்வு. மனம், புலன்கள், உடல், கருமையம் என்ற நான்கு இணைந்து செயல்படும் போது எழக்கூடிய ஒரு அனுபவம், உயிரின் அனுபவம். இன்பமோ துன்பமோ. இந்த இன்பமும் துன்பம் வேறு வேறு என்று எண்ணுவதற்கே இல்லை. இந்த பேரியக்க மண்டலம் முழுமையும் இல்ல, நம்ம உடல்ல நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் அத்தனையும் இன்பமயமே தான். ஆனால் அதனுடைய அளவு முறை மீறும் போது துன்பமாக மாறுகிறது. இன்பத்தின் அளவு முறை மீறும் போது ஏற்படும் ஓர் பொருத்தமிலா உணர்ச்சியதான் இன்பத்தின் மறுபெயரால் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன் என்று குறிப்பு கொடுத்திருக்க. நல்ல புழுக்கமா இருக்கிறது துன்பம். உடனே இளங்காற்று வீசுகிறது. அந்த துன்பம் குறைகிறது, அது இன்பமாக இருக்கிறது. அதே காற்று மேலும் வீசுகிறது, குளிர் எடுக்கிறது, துன்பம் வந்து விடுகிறது. இப்ப காற்றடிக்கிறது இன்பமா துன்பமா? இந்த இடத்திலே உள்ள அனுபவத்தை ஆராய்ந்து தெரிந்து கொண்டால் இன்பமாகவே வாழலாம். இன்பமும் துன்பமும் இரண்டும் இல்லாத போது சமநிலை உணர்வு உண்டாகும். அதைதான் அமைதி என்று சொல்றோம். அந்த அமைதி நிலையில அறிவு தன்னை பற்றியும் இயற்கை பற்றியும் இன்னும் மறைபொருட்களை பற்றியும் நினைக்க முடியும், மற்றவர்களுடைய நலனை பற்றியும் எண்ண முடியும். இன்பம் துன்பம் இந்த இரண்டு உணர்ச்சிகள்ல இருக்கிற போது அதிலேதான் ஆழ்ந்துவிடும். என்றாலும் எல்லாரும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் மாற்றி மாற்றி இன்பத்தை துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே தான் வர்றோம். எல்லாருக்கும் ஒரு ஆசை மாத்திரம் எப்பொழுதும் அப்படியே நிக்குது. நான் இன்பத்திலேயே இருக்கணும், இன்பமே இருக்கணும். சரி, இன்பமாகவே இருக்குதுன்னு வச்சுங்க. இன்னும் வேண்டும், இது இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும்னு போறது எங்க போறது? எங்க போனா துன்பம் உண்டாகுமோ
அது வரைக்கும் போறோம். இந்த வாழ்க்கையில மனிதனுக்கு பொருள், புலனின்பம், புகழ், அதிகாரம் என்று 4 ஆசைகள் தான். எல்லா ஆசையும் திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா ஆசை இந்த 4 விதத்துல தான் இருக்கும். பொருட்கள், வாழ்வதற்கு பொருட்கள் வேண்டும். ஏன்னா இயற்கை தேவைகளை முடித்துக் கொள்வதற்கு பொருள் இல்லாத முடியாது. அதோட 5 புலன்கள் இருப்பதனால நம்முடைய ஜீவகாந்த சக்தி அவ்வப்போது சார்ஜ், அதாவது பெருக்கம் உண்டாகிக்கொண்டே இருக்கிறது. அந்த ஈர்ப்பு அதிகமா இருக்கிற போது அது உடலை விட்டு வெளியேற வேண்டிய விரைவு இயற்கை. அந்த வெளியேற வேண்டும் என்ற விரைவு இருக்கிற போது அதை வெளியேற்றினால் இன்பம் தான். ஆனால் எந்த அளவுக்கு வெளியேற்றினா இன்பம்? சர்ப்ளஸ், மிகுதியாக இருக்கிறத மாத்திரம் வெளியேற்றினா இன்பம். ஆனா உடலுக்கு தேவையானதையும் வெளியேற்றி விட்டா துன்பம் உண்டாகுது. இப்போ இந்த உண்மைய இன்பம் துன்பம் என்ற ஒரு உணர்வு எப்படி உண்டாகிறது என்றதை உணர்ந்து கொண்டா, நம்ம ஆசை இருக்குதே, இன்பமே வேண்டும், பொருள் வேண்டும், புகழ் வேண்டும், புலனின்பம் வேண்டும், அதிகாரம் வேண்டும். இந்த புகழும் அதிகாரமும் ஒரு மயக்கம் தானே தவிர வேறொன்றும் இல்லை. நான் அதை எடுத்து சொன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லா விளங்கிடும். நான் ஒரு சன்னியாசி இல்ல, உங்களுக்கு அப்படி இப்படின்னு ஏதோ வார்த்தை ஜாலத்தை காட்டி விட்டு போறதுக்கு வரல. உங்களோடு ஒரு குடும்பத்தவனாக இணைந்து வாழ்க்கையில அனுபவமாக வாழக்கூடிய ஒரு காலத்துல கண்ட ஒரு தெளிவை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு, நீங்களும் நான் கண்ட தெளிவை உணர்ந்து கொண்டு பலனடைவதற்கு ஒரு சிறு கூட்டம் தான் இது. அப்போ உண்மையை உணர்ந்து கொண்டோமானால் அதான் தத்துவ ஞானம். அதுல உணர்ந்து கொண்ட பிறகு நல்லது மாத்திரம் செய்து வந்தா அது புண்ணியம், தீமையும் தொடர்ந்து செய்து கொண்டே வருவோமானால் பாவம். ஆகையினால உண்மையை உணரணும், நன்மையை செய்யணும் அல்லது விடணும். இந்த 3 அடிப்படை நோக்கத்தோடு நாம் வாழ்ந்தோமானா நமக்கு எல்லாமே இருக்குது என்று தெரியும், தேட வேண்டியதே இல்லை. இன்னும் வேண்டும் என்றது இருக்காது. அப்போ பொருள் வேணும், உடல் இயக்கத்துக்கு உணவு வேண்டும், இன்னும் மற்ற உறைவிடம் வேண்டும், எல்லாம் வேண்டும். எவ்வளவு வேண்டும்? இந்த உடல் உயிர் இந்த 2 இந்த இயக்கத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு வேண்டியது தான் வேணும். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு வேணும்? எவ்வளவு வேண்டும். அப்போ ஆயுள் பரியந்தம் எவ்வளவு வேண்டும்? சரி, அவ்வளவு வேண்டும். அது வரைக்கும் வந்துடுதுன்னு வச்சுங்க. அப்போ வாய்கள் நிக்கணுமே. இன்னைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பொருள் சேர்ந்து போச்சு. அந்த பொருளுடைய அளவு கணக்கிட்டு பாக்குறீங்க. உங்களுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு, குடும்பத்துக்கு ஒரு 50 வருடத்துக்கு போதும்.
என்று வச்சுக்கொள்ளுங்க. இந்த 50 ஆண்டுகளுக்கு இது போதுமான பொருள் இருக்குதுன்னு சொன்னா அங்க நிக்கணுமே இல்லையோ? போதும். என்றைக்காயிலும் அந்த போதும் என்ற எண்ணம் வறுமையானால் அதான் தத்துவ ஞானம். அதே போல புலனின்பம், கண்களால காணக்கூடிய காட்சிகள், இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஆயிரக்கணக்கான இன்பங்கள் நிறைந்து உள்ளன. கண்காது மூக்கு ஸ்பரிசம் இவைகள் எல்லாம் தொட்டு அனுபவிப்பதற்கு. ஆனா எவ்வளவு அனுபவிக்கிறதுக்கு நம்முடைய புலன்களுக்கு சக்தி இருக்குது பாருங்க. பாதம் அல்வா அதிக இனிமையாக இருக்கிறது என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் ஒரு சிலர் ஏதோ சாப்பிட்டா சக்கரை வியாதி ஜாஸ்தி ஆகும்னுட்டு சாப்பிடாத இருக்கலாம். ஆனாலும் சுவையில அவர்களும் மாற்று சொல்ல முடியாது. பாதம் அல்வா நல்லா இருக்கு. ஒரு அன்பர் ஒரு பிளேட் பாதம் அல்வா கொடுக்கிறார், சாப்பிடுறீங்க. இன்னொரு பிளேட் கொடுக்கிறார், நீங்க நல்லா சாப்பிடுங்க என்னுடைய நண்பர் என்பதுக்கு. அத சாப்பிடுறீங்க. மூன்றாவது இன்னொரு பிளேட் சாப்பிடுங்கன்றாரு. இது வரைக்குமே எனக்கு திகட்டி போட்டுங்க, எனக்கு வேண்டான்றீங்க. வற்புறுத்தி கொடுக்கிற போது முடியல, நாக்கு எரியுது, மனம் ஏற்றுக்கொள்ளல. ஏன் பாதம் அல்வாவில சுவை ஜாஸ்தியா இருந்தா அப்போ மூன்றாவது பிளேட்ல 3 அளவுக்கு இன்பம் இருக்கணுமே, ஏன் அந்த வெறுப்பு உண்டாகுது? இங்கேதான் நம்முடைய அறிவு செயல்படும். இது வரைக்கும் புலனுணர்ச்சியிலேயே அறிவு நிற்குது. ஏனென்றால் இந்த உடல்ல ஒரு பொருளை அனுபவிக்கணும்னு சொன்னா எந்த பொருளோட தொடர்பு கொள்றோமோ புலன்கள் மூலமாக, அந்த பொருளுக்கு நமக்கும் உள்ள உறவு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஜீவகாந்த சக்தி தான் உறவு. அப்போ அதோட தொடர்பு கொள்ற போது அதனுடைய அளவுல நம்முடைய ஜீவகாந்த சக்தி உயரும். அதாவது ஸ்பரிசம், தொடு உணர்வு, ஒளி, ஒலி, சுவை, மனம், இதுதானே. இப்படி ஒரு பொருளை தொடரும், ரொம்ப ஸ்மூத்தா இருக்குதுங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றோம். ஆமா, அப்படியே இருக்கிற போது அங்க ஒரு முள்ளு இருக்குது, குத்தி, ஐயோ. அதாவது எந்த தொடர்பினால நம்முடைய உயிராற்றல், அதாவது ஜீவகாந்த சக்தி ஷார்ட் சர்க்யூட் என்று சொல்லக்கூடிய மின் குறுக்காகாத அளவுல இருக்குமோ அது வரைக்கும் இன்பம். இப்ப முள்ளு கொத்திட்டு துன்பம். ஏன் அந்த துன்பம் உண்டாகுது என்று பார்த்தா, நம்ம உடலுக்குள்ளாக ஜீவகாந்த சக்தி ஓடிக்கொண்டே இருக்குது. இந்த இடத்துலதான் வாழ்க்கையை முழுமையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தத்துவத்தை சுருக்கமா உங்களுக்கு கொடுக்க போறேன். ஜீவகாந்த சக்தி என்பது ஏதோ ஒரு புதிரானது இல்லை, நீங்க தெரிஞ்சு கொள்ள முடியாதது இல்லை, உங்களுக்கு உள்ளாகிறது, நீங்களே தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த கைய 2 கையும் இப்படி வச்சு இப்படி பாருங்க, ஒரு கையை இழுக்கும், அதுதான் ஜீவகாந்த சக்தி. ஒரு காந்த அலை, இந்த அலை உடல் முழுவதும் ஓடி சுழன்று இயங்கிக் கொண்டே இருக்கிறது.
அதனுடைய ரகசியத்தை உணர்ந்து கொண்டோமானா இந்த பேரியக்க மண்டலம் எப்படி இயங்குகிறது என்றதை கூட தெரிஞ்சுக்கலாம். உதாரணமா, இந்த ஜீவகாந்த சக்தி இந்த உடலுக்குள்ளாக இருக்கிற வரைக்கும் ஜீவகாந்த சக்தி, உடலுக்கு அப்பால இந்த பேரியக்க மண்டலம் முழுமையும் அதே காந்த சக்தி இருக்கிறது. அதுக்கு பேர் வான் காந்தம். இந்த காந்த சக்திய பெரியவங்க பிரணவ சரீரம்னு சொன்னாங்க. காண முடியாத கடவுள் நிலைக்கும் காணுகின்ற உலகத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தத்துவம் காந்த சக்தி தான். அது இல்லாத இடமே இல்லை பிரபஞ்சம் முழுவதிலும். அதே போல ஒவ்வொரு உயிர்லையும் உடல்லையும் அந்த சக்தி எங்க இருந்து வருது பாத்தீங்கன்னா, இந்த பருவுடலுக்குள்ளாக உயிர் என்பது நுண்ணுடல் சொல்லுவாங்க. நுண்ணுடல்னா அதை விட நுண்ணியது இல்லை என்ற அளவுல எந்த பொருளை செழித்துக் கொண்டே போனாலும் கடைசியில மேலும் அதற்கு மேல சிதைக்க முடியாது என்ற அளவுக்கு வர்றோம் வச்சுங்க. அந்த நுண்ணிய பேசிக் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகள் அதுதான் உடல். நுண்ணியது உலகத்திலேயே பிரபஞ்சத்திலேயே. மற்றதெல்லாம் அதனுடைய சேர்க்கை தானே தவிர அதுக்கு மேல பெருசும் இல்லை, அதை விட சின்னதும் இல்லை. அந்த நுண்ணிய நிலையாக உள்ள உயிர் சக்திய, உயிரினுடைய அளவை நாம் உணர்ந்து கொண்டோமையானால் அதற்கு மேல பெருசு பிரபஞ்சத்துல இல்லை, சிறுசும் இல்லை. ஐயோ, சூரியனை பார்க்கிறோம், சந்திரனை பார்க்கிறோம், மரத்தை பார்க்கிறோம், பெருசு பெருசா இருக்கு. அதாவது நான் ஒரு மரத்தை பத்தி சொல்றேன், தனி மரத்தை. அந்த மரத்தை விட பெருசா இருக்குதுங்கன்னு சொல்லி ஒரு தோப்பை காண்பிக்கிறீங்க. அது போலதான் அது. மற்ற எல்லாமே அதை விட பெருசா இருக்குதுன்னா அந்த நுண்ணிய துகள், விண் என்று தமிழ்லையும் ஆகாசம் என்று சமஸ்கிருதத்திலையும் எனர்ஜி பார்ட்டிகள் என்று ஆங்கிலத்திலையும் சொல்லக்கூடியதுதான் நுண்ணிய நிலை. அதான் உயிர் சக்தி. அத சித்தர்கள் தவத்தின் மூலமாக கண்டாங்க. தவத்தின் மூலமாகனா இதுவரையில இந்த விண் என்ற ஒரு சக்திய ஆராய்ந்து கொண்டே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள், விண்ணை பற்றி ஆராய்ந்து கொண்டே இருக்கிறவர்கள் தான் விஞ்ஞானிகள். அத தமிழ்ல மொழிபெயர்த்த போது கொஞ்சம் தவறு வந்துட்டு இருந்தாலும் இனிமே திருத்த முடியாது. அது அறிவியல்னு சொல்றாங்க. அறிவு பற்றி அறிய ஞானம் தான் அறிவியலை தவிர இது விண்ணை பற்றி அறிவது விஞ்ஞானம் தான், நுண்ணறிவு. அப்போ அத இப்ப நம்ம மனத்தால பெரும் பொருளை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு வடிவம் எடுக்கிறது, குணமாக மாறுறது என்றது ஒரு இயல்பு. ஆனா அதுல இருக்கக்கூடிய நுண்ணிய நிலையை அறிவதற்கு எவ்வளவு மனசு ஒடுங்கணும். அந்த நுண்ணிய நிலை எங்க இருக்குதுன்னு பாக்குறது, எங்க தனித்து இருக்கிறது என்று காண முடியும். உடலுக்குள்ளாக உயிரா இருக்கிறது தான் நுண்ணிய நிலையில தனியா பார்க்க முடியும். அதற்கு புலன்கள் மூலமாக விரிகிற அறிவை உள்ளடக்கி பார்த்தா தான் தெரியும். இப்போ இந்த சபையிலேயே பாதி பேருக்கு மேல இந்த குண்டலினி யோகம் பெற்றவர்கள் என்பது எனக்கு தெரியும். நீங்க இங்க தியானத்துல இருந்து கவனிக்கிறீங்க. என்ன காண்றீங்க? ஏதோ ஒரு லேசா ஒரு குறுகுறுன்னு ஒரு உணர்வு. என்னது அது? அதுதான் உயிராற்றல்.
இந்த உடல் முழுவதும் ஓடிக்கொண்டே இருந்தாலும் ஒரு இடத்துல நிலைத்த மனம் நிலைத்து உணர்ற போது அந்த இடத்துல அதை கவனிக்க முடியும். அதனுடைய அளவு பருமன் எவ்வளவு என்றத விஞ்ஞானிகளால இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. எத்தனையோ கோடி பெருக்காடி கண்டுபிடிச்ச போதிலும் கூட பல கோடி அளவுக்கு அதை பெருக்கி பார்க்கணும் என்ற எண்ணத்தோட செய்து கூட இன்னும் விஞ்ஞானிகளால கண்டுபிடிக்க முடியல. அத்தகைய ஒரு புதிர் போன்றதுதான் உயிர் சக்தி. ஆனா மனித அகத்தவத்தின் மூலமாக உணர முடியும். அதை உணர்ந்தவர்கள் எவ்வளவு வால்யூம் அதனுடைய பருமன் இருக்கிறது என்று சொல்றாங்க பாருங்க. ஒரு பசுவனுடைய ரோமத்தை ஒன்று எடுத்து அது கனம் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீளம் வச்சு வெட்டி ஒரு துண்டு எடுத்துக்கொள்ளுங்க. இது மனசுக்கு எட்டுது. அந்த துண்டை 1,00,000 கூறு போடுங்க. அந்த இடத்துல தான் அந்த 1,00,000 கூறு எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறதுக்கு மனம் முடியல. காரணம் அந்த அளவு நுணுகி சிற்றெல்லையாக அடைந்த அனுபவம் இல்லாததுனால அங்க திணறோம். ஆனா தவத்துல இருந்து இருந்து அதை உணர்ந்தவர்கள் அந்த பழக்கத்தினால அங்க நுணுகி நிற்க முடியும் அறிந்தாங்க. அதன் பிறகு அந்த 1,00,000 கூறுல ஒரு கூறு எடுத்துக்கொண்டு மீண்டும் 1,00,000 கூறு போட்டீங்கன்னா எந்த அளவு பருமன் இருக்குமோ அதுதான் உயிரினுடைய அளவு என்பது தெளிவாக யோகியர்கள் கொடுத்திருக்காங்க. அதை நினைக்கிறது கூட முடியாது சாதாரணமா. ஆனா அனுபவத்துல முடியுது. ஒன்றுமே வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நான் காண்பிச்சினேன் அதே போல கைய நீங்க கொஞ்ச நேரம் வச்சு இப்படி பாத்தீங்கன்னா உயிர் சக்தி வெளியேற போது அதனுடைய உரைச்சலும் தெரியும். அந்த உயிர் சக்தியில எழுந்திருக்கக்கூடிய காந்த சக்தி அலையாக மாறுறதுல அழுத்தமா ஒளியா சுவையா மனமாக மாறி மனமாக இயங்குகிறத அந்த மன அலை அந்த உயிர் அலைய தெரிஞ்சு கொள்ளுது. இப்ப அங்க 2 ஆற்றல்கள், பெரிய புதிர் இல்லை, நேரடியா பார்க்கலாம். நாம் அத்தகைய உயிராற்றல் கோடிக்கணக்கில் நம்ம உடல்ல இயங்கி கொண்டிருக்கிறோம். இதை ஏன் விஞ்ஞானிகள் இன்னும் உணர முடியல என்றால் அதன் நுண்மை என்பது ஒன்று, அதனுடைய விரைவு சொல்ல முடியாத அளவுக்கு விரைவு, கணிக்க முடியாது. அந்த அளவுக்கு தன்னைத்தானே விரைவாக சுற்றி கொண்டு இருப்பதனால இந்த ஃபேன் கூட அதிக வேகமா சுத்தினா ஏல தெரியறது இல்லை. அது போல அந்த விரைவுனால அதனுடைய இருப்பு தெரியறது இல்லை. மூன்றாவது, அது நிலைக்கிறது இல்லை. ஒரு இடத்துல அணுக்கள் கூட்டுல இருந்தாலும் அதனுடைய விரைவுனால அந்த அணுவிலேயே அதுல இருக்கக்கூடிய வேகம் வேற. அந்த விரைவு தனியாக அது ஓடி அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால அந்த உயிர் துகளை விஞ்ஞானிகள் அறியணும் என்று முயற்சித்தாலும் இதுவரையில முடியல. ஆனா இன்னும் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது விஞ்ஞானிகளுக்கு இயற்கை. இந்த உயிர் துகள் சுழலுத, இந்த சுழற்சி தான் ஆற்றல், விண், உயிர், சக்தி, சூக்கும சரீரம் என்று சொல்வதெல்லாம் வச்சுக்கோங்க. எங்கே சுழன்று கொண்டிருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா இறைவெளி என்ற இருப்பு நிலையில தான் சுழலுது. இருப்பு நிலைன்னா அசையாத, எல்லாவற்றையும் அசைத்துக் கொண்டு தான் அசையாது இருக்கக்கூடிய ஒரு பெரும் பொருள்.
பிரபஞ்சம் முழுவதிலும். அத சுத்த வெளின்னு சொல்றோம். அது எப்படி தான் அசையாத பிற ஒன்றை அசைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னா அதில் வலு எவ்வளவு இருக்குது என்று ஒரு கேள்வி வரும். அதிகமான வலுவுடையதா ஒரு பொருளை எடுத்துக்கொள்ளுங்க, சூரியன் அல்லது பூமி மாதிரி. அத்தனை வலுவுடையது எங்கே இருக்கிறது என்று பாத்தீங்கன்னா அந்த சுத்த வெளியில லேசா மிதந்து கொண்டு உருண்டு கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கின்றன, அவ்வளவு. அப்போ ஒரு பொருளை இன்னொரு பொருள் மேல வச்சிங்கன்னா வைக்கிற பொருளை விட தாங்கும் பொருளுக்கு சக்தி அதிகமா இருக்கணும். இங்கதான் ஆறாவது அறிவு செயல்படணும். அசம்ஷன், யூகித்து உணர்தல். எந்த பொருளை புலன்கள் மூலமாக உணர முடியாததோ ஆனாலும் இல்லை என்று சொல்ல முடியாததோ அந்த பொருளை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய அறிவுதான் ஆறாவது அறிவு. அப்படி ரெண்டே பொருள் தான், ஒன்று அறிவு, இன்னொன்று இறைநிலை. இறைநிலையே தான் அறிவாகவும் இருக்கிறது. அறிவு யாராயினும் பார்க்க முடியுமா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதே போல ஆனா இறைநிலையை யாராலும் பார்க்க முடியாது. இல்லைன்னு சொன்னா அதை யாருக்கும் நஷ்டம் இல்லை, உடப்போ நீ எப்படின்னா சொல்லிக்கொண்டு சொல்லிடுவாங்க. அதை பற்றி கவலை இல்லை. அறிவு இல்லைன்னு யாரும் முன்ன வந்து சொல்ல முடியாது. அத்தகைய ஒரு உருவமற்ற ஒரு நிலை இல்லை என்று சொல்ல முடியாது, இருக்குது இப்படிதான் இருக்கிறது என்று காட்ட முடியாது. அதை மறைபொருள் என்று சொல்வார்கள். சப்ஜெக்டிவ் பெனாமனா. மூன்று பொருட்கள் பிரபஞ்சத்துல அந்த மாதிரி உள்ளன. ஒன்று இறைநிலை, இறைவழி. இவ்வளவு இதுவரையில இறைவழியை தான் கடவுள் என்றோ மெய்ப்பொருள் என்றோ தெய்வம் என்றோ பெரியவங்க விளக்கி இருக்காங்க. நமது தாய்மானவர்கள் பாடலை இடத்துல முதல் பாடல்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு தெளிவா விளக்கி இருக்கான்றது தெரியும். ஆனா பிடிக்க முடியல சாதாரணமா. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய். இந்த எங்கும் பிரகாசமாய் இருக்கிறதுல அங்கேயே மனிதன் மொழிய வச்சுக்கிட்டு விழுந்துடுறான். பிரகாசம்னா விளக்கம்ன்றதுதான், வேற ஒண்ணும் இல்லை. அந்த விளக்கம் கொடுப்பதனால விளக்குக்கெல்லாம் கூட, அதாவது எரியற ஒரு தன்மை உடையதுக்கு விளக்குன்னு சொல்றோம், விளக்குவதனால. அதனால எங்குமே விளக்கம் பெற்றுக் கொள்ளக்கூடிய அளவுல, விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுல நிறைந்திருப்பது இறைநிலை. எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது. தன் அருள் வெளிக்குளே அகில அண்ட கோடிகளெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தழைத்தது என்று விளக்கி கொண்டு போறார். தெய்வ நிலை இது மறைப்பொருள். அந்த மறைப்பொருள்ல ஒன்றுமே இல்லாததாக இருக்கிறதா இந்த சுத்த வெளி என்று பார்த்தா, பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய அணு முதல் கொண்டு அண்டையீராக அதுல இருந்து தானே வந்தது. ஆக இதெல்லாம் மலர்ந்த போது நாம பார்க்கிறோம். சூரியன் சந்திரன் எல்லாம் ஒடுங்கி நின்ற போது புலன்களால பார்க்க முடியவில்லை. விதையில ஆலமரம் ஒடுங்கி நிற்கிறது, புலன்களால பார்க்க முடியல. ஆனாலும் இந்த விதையிலே என்ன இருக்கிறது என்று ஆறாவது அறிவை கேட்டா, இது ஒரு பெரிய ஆலமரம், இத போட்டா முளைக்கும், நல்லா விரிந்ததுன்னா ஒரு பெரிய ஆலமரம் வரும். அதை தெரிஞ்சு கொள்ளுது அறிவு. அந்த முறையில
இருப்பது இல்லாது இருப்பதாக, காண முடியாத போது இல்லைன்னு சொல்றோம். ஆனா நம்மாண்ட ஒரே ஒரு குறை என்னன்னா, இந்த சுத்தவெளி என்ற இருப்பு நிலையை காண முடியாது, இல்லை, பார்த்து கொண்டே இருக்கும். பார்த்து கொண்டே இருக்கிற போது கூட என்னப்பா கடவுள் என்பது தெரியுமா உனக்கு, தெய்வம் என்பது தெரியுமா, அது ஒண்ணும் தெரியாதுங்க. பார்த்தது உண்டா, இல்லையே. நம்ம பார்த்து கொண்டேதான் இருக்கான். எங்கேயும் நிறைஞ்சி இருக்கிறது அதுதான்ன்றது தெரியும். ஆனா அதுதான் கடவுள் என்பதை மறந்துட்டான். காரணம், வேற கண்ணு காது மூக்கு வச்சு காட்டி கொடுத்தாங்க பாருங்க. கடவுள்னு சொல்ற போத அங்கதான் வருது. சிவம் என்று பூரணமாக இருக்கக்கூடிய இந்த நிலையை சொல்றது பூரண பெற்றது, நிறைந்த பொருள் என்பது சிவம்னு சொல்வாங்க. அதனால வட்டத்துல சிவம்னு சொன்னா, அந்த சிவம் என்ற வார்த்தையை கேட்ட போதே ஒரு ஷடை, அங்க ஒரு பெண்ணு, கங்கை, அங்க 2 பாம்பு, இங்க 2 பாம்பு, இவ்வளவும் புலித்தோல், இதுதான் வருமே தவிர உண்மையான சிவம் வருமா எங்கேயாவது யாருக்காயும்? ஆனா இந்த சிவம் வந்தா உண்மை சிவம் தெரியுமா? இப்படிதான் நாம ஏமாந்திருக்கிறோம். இது ஒரு கால அளவுல குழந்தையாக இருக்கிற போது இறைவனை தெரிந்து கொள்ள முடியாதுன்றதுக்காக உருவ கற்பனைகள்ல இருந்து பெரியவங்க சைக்காலஜி படி, உளவியல் படி மனதை ஈடுபடுத்தவும் நம்பிக்கை ஏற்படுத்தவும் கொடுத்தாங்க. ஆனா தேவையில்லாத போது கூட அதை தொடர்ந்து செய்யற போது அதை உண்மை அறிய முடியாத தடையாக இருக்கிறது ஒன்று. 2வது, உயிர் சக்தியை பற்றி சொன்னேன். விண் என்று சொல்வது, ஆகாசம் என்று சொல்வது நுண்ணிய ஒரு நிலை. அந்த சுத்த வெளி என்பதுல ஒன்றுமில்லாத இல்ல, அறிவும் விரைவும். இத சான்ஸ்கிரிட்ல வேகம் விவேகம்னு சொல்லுவாங்க. வேகம்னா விரைவு, விவேகம்னா அறிவு. ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் ஆங்கிலத்துல. ஃபோர்ஸ்னா வேகம், கான்சியஸ்னஸ்னா இயக்க ஒழுங்கு. கான்சியஸ்னஸ்னா அறியும் திறன் உடையது, இன்ப துன்ப அறியறது, சிந்தனை ஆற்றல் என்ற அளவுல தான் நாம் வச்சுட்டு இருக்கோம். அப்படி அல்ல. கான்சியஸ்னஸ் என்று சொன்னா எந்த பொருளிலையும் ஒரு இயக்க ஒழுங்கு. அந்த இயக்க ஒழுங்கும் இயக்க ஆற்றலும் உள்ளடங்கி இருக்கிற போது அதைதான் சிவம் என்றும் சுத்த வெளின்னு சொல்றோம். புலன்களுக்கு ஏற்றல அது விதையில மரம் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பூரித்து வர்ற போது நல்லா தெரியுது. இதுக்கு உதாரணம் என்ன? எப்படி ஒடுங்கி இருக்கும், எப்படி பூரித்து இருக்கும் என்று நீங்களே நமக்குள்ளாக நடக்கக்கூடிய விந்தையை பார்க்கலாம். 3 வயது முதல் கொண்டு இன்று வரையில உங்களுக்கு வாழ்க்கை எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அத்தனையும் ஒன்று ஒன்றாக காண முடியுது, நினைக்க முடியுது, கொஞ்சம் கூட தவறில்லாத. இப்படி எல்லாம் பார்க்கிறீங்களே, என்னைக்காலும் ஒரு கேள்வி கேட்டீங்களா? இது எங்க இருக்குது என்னட்டு கேட்கல. அவ்வளவும் இருக்குது. இந்த நிகழ்ச்சி எப்படி உண்டாகுது? இப்போ ஒரு காரு அங்க நிறுத்திருக்காங்க, பாக்குறீங்க. அது நீளம் 8 அடி, உயரம் 4 அடி. இந்த 8 அடி 4 அடி கண்ணுல பிரதிபலிக்குது. நீங்க பார்க்கிற போது இன்னொரு அன்பரை விட்டு என் கண்ணுல கார் தெரியுதா பாருங்க கேட்டு பாருங்க. நீங்க பார்க்கிற போது தெரியுதுங்க. எவ்வளவு இருக்குது? கொசு அளவு இருக்குதுங்க. அதுக்கு மேல தெரியாது. அங்க காரு 8 அடிக்கு 4 அடி, அதுவே இங்க சுருங்கி கொசு அளவில் இருக்கு. இதே ஆங்கிள் அதே கோணத்துல இன்னும் உள்ள போற போது, பிரெயின் செல்ஸ் போற போது
அது புள்ளி ஆயிடுது. இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிற இத டேப்ல பதியறாங்க. இது வரைக்கும் தான் இந்த சத்தம். இந்த அதுக்கு பின்னால அந்த ஒயர்ல போற போது சத்தமா போகுது இல்லை, அந்த அலை. ஆனா அந்த அலை அந்த டேப்ல போடுற போது புள்ளி வடிவமாக விரைவாக ஓடிக்கொண்டே இருக்கிறத புள்ளி 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 ஆயிக்கிறது. புள்ளி தான் நிக்குது அங்க. பிரஷர் ஆஃப் டாட்ஸ். எடுத்து பார்த்தா நான் பேசுறது தெரியுமா? தெரியாது. மீண்டும் அதே போல ஒரு டேப் ரெக்கார்டர்ல போட்டு அதுக்கு ஊக்கம் மின்சாரத்தின் மூலமாக கொஞ்சம் ஊக்கம் கொடுத்தோமானா அப்போ இதே சத்தமா ஒடுங்கி நிக்குது, மீண்டும் விழுது. அதே போல இந்த கார் கண்ணுல போற போது ஒரு சிறிய அளவுல ஒடுங்கி நிக்குது, மூளைக்கு போற போது புள்ளி வடிவமாகவே மாறுது. இந்த பேரியக்க மண்டலத்துல ஒரு அதிசயமான அற்புதமான ஒரு எந்திரம் இருக்கிறது என்று சொன்னா மனித மூளை தான். அத்தனை ஆற்றல் அடங்கி உள்ளது மனித மூளை. அது என்ன செய்து இந்த புள்ளியாக இருக்கக்கூடியதெல்லாம் அலையாக்கி கலக்க விட்டது. உடனே நம்ம உடலுக்குள்ளாக ஒரு பிரபஞ்ச பொக்கிஷம் நிதின்னு சொல்லலாம், அது மூலாதாரம் என்ற இடத்துல இருக்கிறது. அதை கருமையம் என்றும் ஆங்கிலத்துல ஜெனட்டிக் சென்டர் என்றும் சொல்வார்கள். உடனே அது இழுத்துக்குது. இந்த புலன்கள் மூலமாக நாம் செய்யக்கூடிய உணரக்கூடிய எல்லா புலனளவுல அழுத்தமா ஒளியா சுவையா மனமாக இருந்தாலும் அது மூளைக்கு வர்ற போது புள்ளியாக மாறி அந்த மூளை அலையாக மாத்துற போதே கருமையம் இழுத்து சுருக்கி இருப்பாக வச்சு. இது எவ்வளவு காலம் அது எவ்வளவு வைக்கும்னு சொல்ல முடியாத அளவுக்கு சுருக்கி வச்சிட்ட பிறகு இந்த எந்த மன அலையில இந்த காரு நீங்க பாத்தீங்களா, அந்த மன அலை அட்ஜஸ்ட் பண்ணி வரும்போது நமக்கு இல்ல யாரோ சொல்றாங்க ஒரு காரை பற்றி, ஓஹோ நான் கூட நேத்து ஒரு காரை பார்த்தேன்னு அந்த தொடர்புல வரலாம். அது நான் எந்த கார் பார்த்தேன் என்ன பார்த்தேன்னு நினைச்சாலும் அந்த அலை மென்டல் ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் ஆகும். அல்லது வேற எந்த காரணத்தினாலையும் அப்படி வர்ற போது அந்த அளவுக்கு மன அலை வர்ற போது அங்க சுருங்கி இருப்பு வச்சிருக்கு பாருங்க அந்த அலை. அது பிரெயின் செல்ஸ் மீண்டும் அங்க கொண்டு போய் சுருக்கி விட்டுத. இப்ப விரித்து காட்டுது. எப்படி ஒரு கார், அதே கார் தான். இந்த கார் முன்னே பிரெயின் செல்ல படுற போது அதை சுருக்கி அலையாக்கி அனுப்பிச்சுட்டு மீண்டும் அதே அலைய இப்போ மேக்னிஃபை பண்ணி அதாவது விரித்து காட்டி செய்வதுதான் எண்ணங்கள். எண்ணம்னா என்ன? அதே காட்சி அதே பொருள் அதே தன்மையெல்லாம் நீங்க பாக்குறீங்க. ஏன் எதை எப்படி எப்படி பார்த்தோமோ அதே அளவுல அலையாயிடுது. அது உருவமாக இருக்கிறது இங்க அருவமாச்சு. இந்த இடத்துல இந்த கருமையும் எல்லாவற்றையும் ஈர்த்து உள்ள அடக்கமாகி வச்சிருக்கின்றன. அதுக்கு ஓமை கூறணும்னா இந்த காலத்துல கம்ப்யூட்டர் சிப்னு சொல்லுங்க. இந்த கம்ப்யூட்டர் இருக்கிற எத்தனை கோடி பதிவுகளை வச்சாலும் உள்ள சுருக்கி அப்படியே பதிவாய்க்கும். மீண்டும் அதுக்குரிய பட்டன் தட்டின உடனே எடுத்து காட்டும். அதுக்கெல்லாம் அங்க ஒரு சிப் அதெல்லாம் அடங்கி இருப்பதற்கு ஒரு மேக்னட்டிக் கருவி இருக்கு. அந்த கருவியில போய் ஒடிக்கணும்.
அதே போல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஜீவனுக்கும் அந்த கம்ப்யூட்டர் சிப் மாதிரி இருக்கிறது கருமையம் என்று நான் இப்ப விளக்குறேன்.